அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்காரு. அந்த போஸ்ட்டு எடுத்து போட்டிருக்காங்க நம்மளோட எடிட்டிங் டீம்லேருந்து. இந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே பயங்கர சத்தமாக பாட்டு போட்டு நம்ம விஜய் ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு காலைல எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் தாங்க. அந்த இடம் தான் இது, கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி விஜய் வந்து நடந்துகிட்ருப்பார். ஆனால் சாரதா அந்த இடத்துல என்ன காண்டாயிருப்பாங்க. பயங்கரமாக காண்டாயிட்டு உள்ளே போய் தான் ஃபைட் நடந்தது. அதுக்கப்புறமா தான் விஜய் காவேரி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இடம் ஒரு காரணமான இடங்க. அதுக்கு தான் இந்த இடத்த காட்டியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது, நான் நினைக்கிறேன். ஆனால் மொட்டை மாடியில் வந்து பயங்கரமாக ஃப்ளோரில் கீழே வந்து கார் பார்க்கிங் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்து நம்ம சார் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லேப்டாப்பில் வச்சுக்கிட்டு செல்லை வச்சுக்கிட்டு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ சம்திங் ஏதோ இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக ஏதோ இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நோட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அந்த கீழ் வீட்டில் மாமி குடியிருக்கிற வீட்டில் தளத்துலேருந்து நமக்கு வந்து போஸ்ட் கிடச்சிருக்குன்னா அங்கேருந்து சீர் கொண்டு வருவாரோ நம்ம விஜய் ஹீரோ. தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தராண்டின்னு பாட்டு பாடிட்டு வருவாரோ அப்படின்னு சொல்லி தெரியல. இல்லை மே வீடுன்றதுனால கீழே ஃபங்க்ஷன் வைக்கலாம், அந்த ஃப்ளோரில் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி யமுனாவுக்கு அங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கா. என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. நிறைய விஷயங்கள் இதில் நமக்கு வந்து கிடைக்க வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா ஃப்ளோரில் உட்காந்துருக்கேன், கீழே தரைத்தளத்தில் உட்காந்துருக்கறனால இதெல்லாம் தோணுது. என்ன மக்களை நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கருத்து சொல்லுங்கள்.